ஃப்ரெண்ட்ஸ் நேரில் வணக்கம். ரீசெண்டாக நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம கெய்க்வாடை பற்றியான இந்தியன் டீமை பற்றி பார்த்தாச்சு. இதுக்கு மத்தியில் நம்ம இந்தியன் டீம் வந்து ஸ்ரீலங்கா இப்போ ரீச் ஆகிட்டாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இதுக்கு மத்தியில் நம்ம இந்தியன் டீம்ஸ் அடுத்து வரக்கூடிய சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் பாகிஸ்தான் போய் விளையாடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிரச்சனை தான் இப்போ நம்ம சோஷியல் மீடியா ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ரீசெண்டாக நம்ம போட்ட வீடியோவில் கூட கண்டிப்பாக வந்து நம்ம இந்தியன் டீம் வந்து பாகிஸ்தான் போய் விளையாட போகிறாங்க. ஸோ அதை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இதுக்கு நடுவில் இப்போ ரீசெண்டாக சில பேர் வந்து நம்ம இந்தியன் டீம் வந்து பாகிஸ்தான் போய் விளையாடுறது அவ்வளோ சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அலோவ் பண்ணால் மட்டும்தான் பிசிசிஐயில் வந்து நம்ம இந்தியன் டீமை வந்து அங்கே அனுப்ப முடியும்னு சொல்லிட்டு எல்லாருமே தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்ல போகுதான் இப்போ எல்லாருமே எதிர்நோக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மத்தியில் பாகிஸ்தானை சேர்ந்த சில பிளேயர்ஸ் வந்து அவங்க ஆக்ரோஷமாக பேட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியா வந்தால் மட்டும்தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடக்கும்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, நாங்கள் நடத்துவோம், நீங்கள் வந்தால் வாங்க வராட்டி போங்கன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக வந்து பாகிஸ்தான் செலெக்ஷன் போர்டில் இருந்த முன்னாள் தலைவர் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காரு. ஸோ பிசிசிஐ வந்து ஐசிசிஐ கிட்ட ஒரு செல்வாக்கு மிகுந்த ஒரு இடத்துல தான் இருக்குது. ஸோ அவங்க நம்ம பகைச்சிக்க வேண்டாம், இதை வந்து ஐசிசிஐ கிட்டே விட்டுருங்க. ஸோ அவங்க இந்த பிரச்சனை சால்வ் பண்ணிடுவாங்க, நம்ம தேவையில்லாமல் எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு மத்தியில் தான் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி விஷயத்தில் பாகிஸ்தான் பிளேயர் யாராவது பேசுனாங்கன்னா அதன் மூலமாக தான் அவங்க ரீச் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்லிட்டு இருக்காங்களா. ஸோ ஆனால் அவர் பேசுனது யாருன்னு எனக்கு கூட இது வரைக்கும் தெரியல. ஸோ நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு தான் தகவல் வருது. சரி, எல்லாத்தையும் இப்போது இந்தியன் டீம் வந்து பாகிஸ்தான் போய் விளையாடுவாங்களா மாட்டாங்களா, இல்லை வந்து வேறு ஒரு வென்யூவில் வந்து நடத்துவாங்களா, வேறு நாட்டில் நடத்துவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம். ஸோ அது சம்மந்தமாக தான் நானும் நேற்று வரைக்கும் ஃபுல்லாக மண்டையை போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நமக்கு சரியான தகவல் வரல. ஆனால் இன்னைக்கு காலையில் வந்து தகவல் படி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நேற்று வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நம்ம இந்தியன் டீம் வந்து லாஸ்ட் டைம் மாதிரியே ஸ்ரீலங்காவில் போய் விளையாடணும். ஸோ பாகிஸ்தானில் மற்ற டீம்லாம் விளையாடட்டும், ஆனால் இந்தியா விளையாடக்கூடிய மேட்சஸ் மட்டும் வந்து ஸ்ரீலங்காவில் நடக்கட்டும்ன்ற மாதிரி நேற்று வரைக்கும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை அதற்கு வந்து வாய்ப்பு இல்லை, ஒன்று பாகிஸ்தான் நடக்கணும், இல்லை அப்படின்னா இந்தியா மேட்சஸ் மட்டும் யூஏஇயில் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்தியாவுக்காக மட்டும் நம்ம அங்கே போகிற மாதிரி இருந்தால் வந்து எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பாகிஸ்தானில் பாதி யூஏயில் பாதி நடத்தணும்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதற்கு வந்து பாகிஸ்தான் வந்து ஒரே அடியாக மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க தான் உண்மை. ஸோ இந்தியா வந்து விளையாடுறதும் அவங்க விருப்பம், இது ஐசிஐசி தான் திருப்பி வைக்கணும்னு சொல்லிட்டு இனிமேட்டு வந்து இந்தியாவில் போய் விளையாடுற மாதிரி இருந்தாலும் எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிஷன் போடக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எது எப்படி சொன்னாலும் நம்ம ஐசிஐசி கண்டிப்பாக இந்தியாவுக்கு தான் ஃபேவர் பண்ணுற என்ன சந்தேகமும் இல்லை. ஆக்சுவலாக இது ஃபேவர்ன்றதோட இரு நாட்டுக்குள்ளான ஒரு உறவுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தால் கூட அது இரண்டு நாட்டுக்குள்ள நட்பை தான் உறவை தான் வந்து பாதிக்கும்னு சொல்லிட்டு அதனால தான் இவ்வளோ தூரம் வந்து யோசிக்கிறோன்னு சொல்லிட்டு பிசிசிஐயில் இருந்தும் ஐசிசியும் அதான் முன்னெடுத்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதற்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் ஆல்ரெடி ஷெட்யூல் போட்டது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கராச்சி, ராவல்பிண்டி அண்டு லாகூர் இந்த 3 கிரவுண்டு தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் லாகூரில் மட்டும் தான் இந்தியா வந்து விளையாடுவாங்க. ஸோ அரையிறுதி அதுக்கடுத்து முன்னேறினா கூட அரையிறுதி ஃபைனல் வந்து கராச்சியிலேருந்து லாகூருக்கு மாற்றப்படும் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாகூர் அப்படின்னு எடுத்துட்டோன்னா நம்ம இந்தியா பார்டர்லேருந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 20 to 25 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ நம்ம இந்தியன் பார்டருக்கும் லாகூருக்கும். ஸோ நம்ம மேப்பில் பார்த்தா கூட தெரிஞ்சு நினைக்கிறேன், லாகூர் அண்ட் அமிஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 50 கிலோமீட்டர்ஸ் கூட வராது. ஸோ இவ்வளோ பக்கத்தில் இருக்கிறனால அந்த ஏரியா ஃபுல்லாமே இந்தியன் கவர்மெண்ட் தங்க கண்ட்ரோலில் எடுத்துக்கும், அதாவது இந்தியன் ஆர்மி. ஸோ அவங்க வந்து கண்ட்ரோல் எடுத்துகிட்டு ஓகே சொன்ன பிறகு தான் நம்ம இந்தியன் டீம் வந்து அங்கே போய் விளையாடுவாங்க. ஸோ அது வரைக்கும் எல்லாமே இந்தியனோட கண்ட்ரோல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து பாகிஸ்தான் ஒத்துக்குமான்னா இப்போ வந்து நிறையா பேர் வந்து கொஸ்டின் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இரு நாடுகள் இடையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக முடிக்கணும்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆப்ஷன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து இதை அலோவ் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு இப்போ கொஸ்டின் மார்க் தான். வேறு வழியில் அவங்க அலோவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்து இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஸோ பக்கத்து நாடுகள் வந்து ஒரு போட்டியோ ஒரு காம்படிஷன் நடத்த போது இங்கேருந்து அங்கேயோ அங்கேருந்து இங்கேயோ வராங்கன்னா கண்டிப்பாக வந்து சர்வதேச இன்டர்போல், ஸோ சர்வதேச இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பாதுகாப்பெல்லாம் பார்த்துட்டு ஓகே பண்ண போகிறது தான், ஓகே விளாட்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் நடக்கும்போது இந்தியன் கவர்மெண்ட்டு எங்கள் பிளேயர்ஸுக்கு நாங்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்குறோம். ஸோ அந்த பகுதி எல்லாமே எங்கள் கண்ட்ரோலுக்கு வந்த பிறகு இந்தியன் டீம் வந்து விளையாடுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னா கூட டக்குன்னு வந்து அவங்க நம்ம நாட்டுக்கு திரும்புறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. நான் வெயிட் பண்ணி பார்க்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி பாகிஸ்தான் லாகூரில் நடக்க போதா இல்லாட்டி யூஏயில் நடக்க போதான்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இன்னும் டிசிஷன் வரல. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் லாகூரில் நடக்க தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கு நடுவில் நம்ம டீம் இந்தியாவுக்கு மட்டும் வந்து தனியாக வந்து பாதுகாப்பு கொடுக்குற பற்றி இன்னும் அங்கே ரிவ்யூ வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ தனி ஹோட்டல், இந்த ஹோட்டலில் வேறு யாருமே அலோடு கிடையாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் கண்ட்ரோலில் இருக்கிற ஹோட்டலில் தான் இந்தியன் பிளேயர்ஸ் தங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அங்கே இருக்கிற பாகிஸ்தான் மீடியாக்களில் இப்போவே நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க தான் உண்மை. ஸோ இந்த விஷயம் வந்து எந்த அளவுக்கு போக போகுதுன்னு தெரில, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.
இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம இந்தியன் டீம் வந்து பாகிஸ்தான் இப்போ விளையாண்டா நல்லா இருக்குமா, இல்லாட்டி அதர் கண்ட்ரீஸில் விளையாண்டா நல்லா இருக்குமான்றது அதையும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் மத்தியில் வந்து நம்ம பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு வந்து பிசிசிஐ கிட்ட வந்து ஒரு கோரிக்கை ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து பாகிஸ்தான் கூட இண்டிவிஜுவல் T20 மேட்ச் கண்டிப்பாக விளையாடணும். ஸோ இந்த விஷயத்தை அவங்க வந்து ஒரு 7-8 வருஷமாகவே முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது வந்து நடக்காமே வந்துட்டுருக்கு. ஸோ இண்டிவிஜுவலாக வந்து நம்ம பாகிஸ்தான் கிட்ட வந்து இப்போதைக்கு விளையாடலைன்றது தான் உண்மை. ஸோ T20 சீரீஸ் மூலமாக அவங்க நாட்டுக்கு தேவையான அந்த பொருளாதாரம் கொஞ்சம் மேம்படும்ன்றதான் அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ எல்லோரும் யோசிக்கக்கூடிய விஷயம் தான். இந்தியா கூட வந்து மேட்ச் போட்டோன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வருமானம் வரும் தான் எல்லாருமே யோசிப்பாங்க. அந்த வகையில் பாகிஸ்தானும் அதை தான் வந்து யோசித்து வந்திருக்காங்க. எல்லாத்தோட பாகிஸ்தான் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, சாம்பியன்ஸான இந்தியாவை வந்து T20 சீரீஸில் நம்ம வின் பண்ணி ஆகணும். இதுதான் வந்து அவங்க பிளேயர்ஸுக்கு அவங்க கொடுக்குற கிஃப்ட்டாக இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதை விளாண்ட பிறகு தான் நமக்கு தெரியும் கிஃப்ட் யாருக்கு தராங்க அப்படின்றத. ஓகே, இப்போ வந்து அந்த சீரீஸ் எங்கே நடக்கும்? கண்டிப்பாக வந்து பாகிஸ்தான் நடக்க வாய்ப்பில்லை. அப்போ இந்தியாவில் நடக்குமா? அதற்கும் வந்து பாகிஸ்தான் வந்து அவங்களோட ஈகோ வந்து சம்மதிக்காது. அப்போ என்ன தான் பண்ணுறது? ஆல்ரெடி வந்து பாகிஸ்தான் நிறைய கிரவுண்டு வந்து தடை பண்ணியிருந்தாங்க. ஸோ பாகிஸ்தான் வந்து எந்த நாட்டு வீரர்களும் போகாமல் இருந்தாங்க. அந்த டைமில் UAE தான் வந்து பாகிஸ்தான் ஹோம் கிரவுண்டை யூஸ் பண்ணாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா UAEல தான் கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ UAEனா கண்டிப்பாக வந்து இந்தியாவுக்கும் ரொம்ப நெருக்கமானவங்க தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதுவும் BCCIன்னு வரும்போது IPLலாம் வந்து அங்கே நடத்திருக்காங்க. 2020 நடத்தினாங்க. அதுக்கடுத்து 2021 கூட சீசன் நடத்தணும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தாண்டி இந்தியா பாகிஸ்தான் 2 பேர் விளையாடுறாங்கன்னா அதுதான் பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ UAEல நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான ஷெட்யூல் இன்னும் வரல. ஸோ அதை வந்து பின்னாடி தான் பிளான் பண்ணுவாங்கன்னு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி எந்த வென்யூன்னு தான் இப்போ எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் சொல்கிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இங்கிலாண்டில் நடக்கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்தியா வம்சாவளியும் சரி, பாகிஸ்தானை சேர்ந்தவங்களும் சரி, இங்கிலாந்துக்கு நிறையா பேர் இருக்கிறனால வந்து அங்கே கிரவுண்டாக நடக்கும்போது கண்டிப்பாக அங்கே இருக்கிற ஃபேன்ஸுக்கு அது ரொம்ப உற்சாகமாக இருக்கும். ஸோ இங்கிலாந்து வந்து அதை நடத்துறது கண்டிப்பாக முன்னுவராங்க தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கிரிக்கெட்னு வரும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே முன்னுரிமை கொடுப்பாங்க. அதுவும் இந்தியான்னு வரும்போது கண்டிப்பாக நம்ம BCCIக்கு வந்து ஸ்பெஷல் கதவை ஓப்பன் பண்ணி விடுவாங்க தான் கண்டிப்பாக எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து லெஜண்ட்ஸ் சாம்பியன்ஸ் ட்ராஃபி கூட நடத்தியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு இது வந்து அவங்க தான் நடத்தியிருந்தாங்க. ஸோ அதை யுவராஜ் தலைமையில் வந்து இந்தியா வின் பண்ணிருச்சு. ஸோ இப்போ வந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கிற மேட்ச்னால் சொல்ல வேணும். எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அங்கேயும் நடத்த வாய்ப்பு இருக்குன்றாங்க. இன்னும் சில பேர் வந்து USA கூட நடக்கும். ஸோ US அக்கௌண்ட் இப்போ தான் ரெடி பண்ணாங்க. அது எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டாங்க. திருப்பி வந்து USல நடக்குமா அப்படின்னா டவுட்டு தான். இதுக்கு மத்தியில் நேற்று ரீசெண்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேர்ல்டு கப் வந்து அங்கே USல நடந்ததில் வந்து எந்த அளவுக்கு வந்து பிளேயர்ஸ் வந்து கஷ்டப்பட்டாங்க. ஸோ அது வந்து ப்ராப்பரான ஒரு மேட்ச்சே கிடையாது. ஸோ இதுக்கு வந்து அவங்க பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் வந்து ப்ரொவைட் பண்ண தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வித்தின் 12 months, அதாவது 12 மாதத்துக்குள்ளே வந்து ஒரு ப்ராப்பர் கிரிக்கெட் கிரவுண்டை ரெடி பண்ணி அவங்க சப்மிட் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து கிரிக்கெட் நடத்தக்கூடிய அந்த அங்கீகாரம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நேற்று வந்த விஷயங்கள். ஸோ USA கவர்மெண்ட் வந்து கிரிக்கெட் பிச்சு ரெடி பண்ணி 12 மாதத்துக்குள்ளே பக்காவான பிச்சு தான் அப்படி சொல்லிட்டு நடத்தலாம்னு சொல்லும் பட்சத்தில் தான் அங்கே வந்து நடத்த முடியும். இல்லாட்டி சில வருடங்களாக எத்தனை வருஷம் தரல, அது அஃபிஷியலாக இன்னும் மென்ஷன் பண்ணல. இத்தனை வருஷத்துக்கு அங்கே கிரிக்கெட்டை நடத்த முடியாதுன்னு தடை பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வேர்ல்டு கப்பில் நம்ம பார்த்துருப்போம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு. ஆனால் அந்த சுச்சுவேஷன்லேயும் நம்ம இந்தியா வின் பண்ணி அதுக்கடுத்து கரீபியன் தீவில் வின் பண்ணி கப்பை வின் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாருமே பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ ஓகே, இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் வந்து போதுமானதாக இருக்கும்னு நம்புகிறேன். இதற்கு அடுத்தபடி IPL பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிலேருந்து விடுபடுறது சண்முகம்.